கடகராசி குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போம். கடகராசிக்கு இந்த முறை குரு 11ஆம் இடத்தில் வருகிறார்கள். 11ல இருந்து 3, 5, 7 அந்த ஹவுசஸ் குரு பார்ப்பாங்க. 11 ஒரு விசேஷ ஸ்தானம் தான். ஏன்னா கடகத்துக்கே ரொம்ப ஸ்பெஷல் தான். குரு ராசி அதிபதியோட ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு. குருவும் சந்திரனும் சேரும் பொழுது அந்த குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்ங்கிறது அந்த ஃபேமஸ் யோகம். அண்ட் இந்த ராசியில தான் குரு எக்ஸால்டடா இருக்காரு. தன்னுடைய உச்சபட்ச பலன்களை இங்க வரும்பொழுது அவர் அருள்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குருவே பார்த்தீங்கன்னா அவர் சைல்டை இண்டிகேட் பண்றாரு இல்லைங்களா. சைல்டு யார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும்? அம்மாவோட தானே. அம்மாங்கிறது நம்ம காலபுருஷனுக்கு அம்மாவை குறிக்கும் ராசி அது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் ஆகிய கடகமே அம்மாவை குறிக்கும் ராசி. ஸோ இது மாதிரி நம்ம லாஜிக்கலாகவும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். குரு 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சுய முயற்சிகளில் நிறைய வெற்றி கிடைக்கும். சுய முயற்சி ஸ்தானமாகிய 3ஐ பார்க்கிறார். உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கே நீங்கள் ஷார்ட் ஜேர்னிஸ், திடீர் சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக ஆதாயம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். உங்களுக்கு 3ஆம் இடமாகிய கன்னி பற்றி இதை நான் சொல்கிறேன். அண்ட் மீடியா மூலமாக, அப்புறம் சின்ன சின்ன ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியாவில் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு ஸ்மூத்தாக போகும். ஷார்ட் ஜேர்னி, சுய முயற்சியால் எந்தெந்த வேலைகள் நீங்கள் செஞ்சினாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை குருவுடைய 3ஆம் பார்வை பலனாக நம்ம எடுத்துக்கலாம். இதே குரு உங்களுடைய 5ஆவது இடத்தை பார்க்கிறார்கள். ஓகேங்களா. 5ஆவது இடம் போது சிந்தனை தெளிவாக இருக்கும், கொஞ்சம் லக் இருக்கும். அப்புறம் இறை அருள். 5ஆவது இடமான விருச்சிகத்தை குரு பார்வை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். திடீர் அதிர்ஷ்டங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை சூதிங்காக போகும். அவங்க எக்ஸாம்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேட்பாங்க. அவங்களுக்கு இது நல்ல பீரியடாக இருக்கும். காதல் விவகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பொழுது அதுவும் பாசிட்டிவாக பெற்றோர்கள் கிட்ட இருந்து நீங்கள் ஹெல்ப் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் 5ஐ பார்ப்பது குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும் 5ஐ பார்ப்பதால். ஸோ 5 என்றும் இடத்தை பார்ப்பதால் நம்ம அதிர்ஷ்டம் அதை நமக்கு தேடி வருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குரு பார்வை 5ஆவது இடத்தில் படுவது விசேஷம். அதற்கப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சாதாரண மருந்து மூலமாகவே கியூர் ஆகும். ரொம்ப கவலைப்பட வேணாம். பிகாஸ் அது பார்வை 5ல் விழுது. நாள்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான கோளாறுகள்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. கடகராசிக்காரர்களே, ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக கல்யாணம் டும் அந்த வேலை வந்தாச்சு. பிகாஸ் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை அமைகிறது. அது விசேஷம். கடகத்தில் 7ஆம் வீடு மகரம், அங்கே பார்வை இருக்கு. ஸோ நல்ல வரன் அமையும். சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கிளிக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பை நேச்சரே மூவபிள் ஹவுஸ் தான் மகரம். அங்கே குரு பார்வையும் விழுது. உங்களுடைய ராசியுமே மூவபிள் ராசியில் ஒன்று. ஸோ நேச்சுரலாகவே உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாராளமாக வந்துட்டுருக்கும். அண்ட் இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. லாபங்கள் நிறையா வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸால் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.